ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் சங்கர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தி ரிலேட்டபிள் காய். அண்ட் இந்த சேனலோட கோல் என்னென்னா, நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் கோன் ஹேவ் எனி எடிட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 2010 அண்ட் 2008 இருந்த ஒரு யூடியூப் கம்யூனிட்டி மாதிரி தான் அது இருக்க போகுது. அண்ட் ப்ராப்ளி லைக் ஈவன் பிஃபோர் லைக் ஏர்லி யூடியூப் ஸ்டேஜஸில் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட விஜய் வரதராஜன் சொல்லி ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மேட் தான் எப்பவும் கிட்டத்தட்ட ஏர்லி யூடியூப்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோஸ் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் ஜஸ்ட் ஹியர் இட். இதை நான் பாட்காஸ்ட் மாதிரி தான் பேசணுன்ற மாதிரி வச்சுருந்தேன். அண்ட் ஒரு குட்டி இன்ட்ரோ என்னை பற்றி. நான் சங்கர். நான் வந்து சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸாக சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே மதுரையில். சென்னைக்கு நான் வேலைக்காண்டி வந்தேன். அண்ட் கிட்டத்தட்ட கடைசி 3 வருஷமாக நான் சென்னையில் தான் இருக்கேன். நான் ஒரு ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்த்துட்ருக்கேன். அண்ட் நிறைய நேரம் நான் என்னோடய லேப்டாப்போட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு ஜிம் போக பிடிக்கும். அண்ட் லாஸ்ட் இயர் நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணேன். அண்ட் அதெல்லாம் வீடியோ கிளிப் எடுத்து போட்டுட்ருந்தேன். அண்ட் இந்த இயர் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த எல்லா பிளான்ஸையும் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் கோல் என்னென்னா எல்லாத்தையும் எஃபெக்ட் போட்டு கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான். நீங்களும் உங்களோட புது இயர் புது பிளான்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுங்க. அண்ட் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி Jan 1. ஜென்ரலாக ஒரு கோட் இருக்கும். 01ன்றதை பார்க்குறப்போ நம்ம மைண்ட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு டோப்பமைன் ஹிட் வரும். நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வரும். அண்ட் அந்த மோட்டிவேஷனை இந்த இயர் ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணி உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்கள் தாட் ப்ராசஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. என்ன வேலை பண்ணுறீங்களோ அது ரொம்ப கிளியராகவும் கன்சியஸாகவும் இருங்க. அண்ட் எல்லா கோலையும் ரீச் பண்ணுன்றது அவசியம் இல்லை, எல்லா கோலுக்கும் எஃபோர்ட் பண்ணுறோமான்றது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அதை தான் நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். பேசிக்காக இந்த வீடியோ வந்து நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், அண்ட் இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன, இந்த சேனலோட பர்பஸ் என்னன்றதை பேசுகிறது தான். டெய்லி எதனா ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் பேசுகிறதுக்கு. அண்ட் இன்றைக்கி எனக்கு கண்டென்ட் என்னென்னா மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின் தான். இதை நிறையா பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய ஃபோக்கஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறனாலும் அது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறது மோட்டிவேஷனால தான். ஸோ மோட்டிவேஷன் தேவையே இல்லைன்னு சொல்லவே முடியாது. மோட்டிவேஷன் முக்கியம். அண்ட் ப்ராப்பராக நீங்கள் டிசிப்ளின்டாக எல்லா விஷயத்த பண்ணாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு போயிடலான்னு தோணும். அப்போது எதனா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை எதனா ஒரு மோட்டிவேஷன் ரீல்ஸ் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணும். அண்ட் அதை வச்சு தான் நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. ஸோ ரெண்டுமே உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்பவும் எல்லாத்தையும் யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. எதையும் யோசிக்காமல் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். அண்ட் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட வேலிடேஷனை வந்து சீக் பண்ணி ஓடாதீங்க. அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எல்லாரோட வேலிடேஷன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகும். அண்ட் எதுவுமே உங்கள் கோல் இருக்கக்கூடாது. உங்கள் கோல் வந்து உங்களுக்கு பிடிக்கணும். அண்ட் அதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களான்றதை மட்டும் பாருங்கள். டெய்லி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்டு ப்ராப்பராக வந்து உங்கள் லைஃப்பை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். எனக்கு புரியுது, நிறையா வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க 2025. அண்ட் 2026லேயும் அதெல்லாம் அங்கேயே தான் இருக்க போகுது. அதை ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்கன்றதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக வந்து வேலை பார்ப்பீங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்பவும் யோசிக்காதீங்க. சிம்பிளாக ஒரு பிளானு, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் போங்க. அவ்வளோதான். நம்ம பசங்களாம் சொல்கிற மாதிரி வாடா பார்த்துக்கலாம், என்னன்னா என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி, போனால் போகுது உயிர் தானே அப்படின்ற மாதிரி இறங்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வேணான்ட்டு போயிருங்க. இல்லைன்னா வாயையும் எல்லாத்தையும் மூடிட்டு வேலை பாருங்கள். வேலை இல்லை அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பேரலாக பண்ணுங்கள். ஸோ எதையும் வந்து கிவ் அப் பண்ணிட்டு ஹாஃப் வேல விட்டு போயிடாதீங்க. அது வந்து உங்களை ரொம்ப ட்ராமாட்டிஸ் ஆக்கிரும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பித்தா அதை ப்ராப்பராக முடிக்க பாருங்கள். என்னோடய கோல் என்னென்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு குட்டி பாட்காஸ்ட் அலைஸ் வீடியோ மாதிரி இருக்க போகுது. பெருசாக எடிட்டிங்லாம் எதுவுமே இருக்காது. நான் அப்படியே கட் பண்ணி தான் போட போகிறேன். அண்ட் இப்போ கூட நான் இந்த வீடியோ கூட என் ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்கிட்ட ஒரு குட்டி மைக்னு ஒன்று வாங்கினது இருக்குது, அது இருக்குது. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் லேப்டாப் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபோன் வழியாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஐம் சாரி. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறத நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் டு சே லைக் இந்த கேமரா வந்து கரெக்டாக அலைன் ஆயிருக்கா, என் மூஞ்சி தெரியுதான்றது பார்க்குறதுக்காண்டி. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இருக்க போது. நான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும், டைம் எடுக்கணும்னு ஆசைப்படல. ஸோ ஹாவ் அ ஹாப்பி நியூ இயர், ஃபர்ஸ்ட் டே. உங்களோட எல்லா டேஸும் ப்ராப்பராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your relatable guy. இந்த பேஜோட நேமே நான் இப்போ தான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், தி ரிலேட்டபிள் கைன்னு. இந்த நேம் அவைலபிளாக இருக்கான்னு கூட தெரியல எனக்கு யூடியூப்பில். ஸோ நான் இதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் வைக்க போகிறேன்.
ப்ராப்ளி என்னோட பழைய பேஜ்லேயே போட்டாலும் போடுவேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்துட்டேன், நான் போட போகிறேன். அண்ட் இது எத்தனை பேர் பார்ப்பீங்க, யாரெல்லாம் அதை இக்னோர் பண்ணுவீங்க பார்ப்பீங்கன்றதுலாம் ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் என்னோடய கோல் இது எடுத்து நான் ட்ராப் பண்ணணும் அண்ட் டெய்லி உங்ககிட்ட பேசணும். ஸோ எஸ், அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், விச் இஸ் கோன் பி டுமாரோ. டெய்லி நைட்டு 11 to 12 போல் தான் அந்த வீடியோஸ்லாம் வரும். இன்கேஸ் என்ன மாதிரி நீங்கள் நைட் வேலை பார்க்குற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அண்ட் டெஃபினட்டாக நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். ஸோ பை.